கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த அருமையான உபவாச கூடுகையில் ஆண்டுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக அருமையான பாஸ்டர் அவர்கள் அழைத்ததுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். சபை மக்களுக்காகவும் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நல்ல நாளிலும் நம்ம அடுத்த வாரம் எல்லோரும் இணைந்து இந்த டவுன் பகுதியில் உள்ள திருநெல்வேலி தாலுகாவில் உள்ள சபைகளெல்லாம் இணைந்து இந்த வாலிபர் கூடுகையை நம்ம வைத்திருக்கிறோம். ஆகவே நாங்களும் ஊக்கமாய் செபித்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் அதில் கலந்து கொள்ள உங்கள் பிள்ளைகளை அழைத்து வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஒரு சிலர் புதுசாக இருக்கனால திரும்பமாக என்னுடைய சாட்சியோடு கூட இந்த வார்த்தையை நான் கொடுக்க விரும்புகிறேன். முதலாவது இந்த பாஸ்டர்கிட்ட நான் போய் தான் பாஸ்டர் நான் ரசிக்கப்பட்டேன். அல்லேலூயா. என்னென்னா வேலைக்கிழமை தோறும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் கடை வச்சுருந்த இடத்துல எழுத்தால மாடியில் அவங்க ஒரு செப்பக்கூட்டம் நடத்திட்டு இருப்பாங்க. அவங்க சகாயன்னா நல்ல ட்ரிபிள்ஸ் வாசிப்பாங்க. நான் வியாபாரம் நடந்துகிட்டே இருக்கும். எனக்கு அந்த சத்தமானது தாங்க முடியாது. என்னடா இது எப்போ பார்த்தாலும் இவங்க கொட்டடிச்சிட்டே இருக்கிறாங்க அப்படின்ட்டு நாம் ஒரு ஸ்பீக்கரை ஏத்தர் கட்டி சுப்பிரபாதம் போட்டால் தான் இவங்க சரியாக வருவாங்க. அப்போ தான் நம்ம வேதனை அவங்களுக்கு தெரியும் பழக்கம் அப்படின்னு நான் சொன்னேன். அது சொன்னதோ என்னவோ தெரியல, கர்த்தர் பரலோகம் என்னை கண்ணோக்கி பார்த்து. அல்லேலூயா. ஆமாம், அடுத்த மாதம் 1.5 மாதத்துக்குள்ளே நான் ரசிக்கப்பட்டுட்டேன். அல்லேலூயா. ஒருவேளை உங்கள் கொட்டை அடிக்காட்டா, ஒருவேளை கர்த்தருடைய முன்குறிப்பு இருக்குது. ஆனால் இப்படி இது இந்த பாதையில் கடந்து வந்தேன். ஆமாம், அவங்க கர்த்தர் ரொம்ப சந்தோஷம். ஆமாம், நான் அடிக்கடி எனக்கு நினைவு கூறக்கூடிய இந்த சாட்சி ஒரு சிலர் எல்லோரும் நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியும். ஒரு சில புதுசாக இருக்கிறனால சொல்ல விரும்புகிறேன். அதோடு மாத்திரமில்லை, அருமையான பாஸ்டர் பிளாரன்ஸ் அவர்கள் ரசிக்கப்பட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமாக பாலங்குடி சபைக்கு போனாலும் திரும்பமாக நான் ஊழியத்துக்கு அழைத்த போது என்னை முதல் ஊழியக்காராக எங்கள் பாஸ்டர் அங்கீகரிக்கலை. ஆனால் இவர்கள் என்னை அங்கீகரித்து கடையில் இருந்து நான் பாஸ்டராக இருக்கும்போதே 1 வருஷம் அப்படி இருந்தேன். என்னை அவர்கள் அந்த ஐக்கியத்தில் சேர்த்து கொண்டு அநேக இடங்களுக்கு என்னை கூப்பிட்டு போனாங்க. எனக்கு வெக்கமாக இருக்கும். ஏன்னா எல்லோரும் முழு நேரம் பாஸ்டர் வாங்கய்யா, சும்மா வாங்கய்யா அப்படின்னு சொல்லி என்னை எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போய் இன்றைக்கி ஓரளவுக்கு என்னை எல்லோரும் தெரியுதுன்னா அப்படியான பாஸ்டர் அவர்கள். எனக்கு ரட்சிப்பு ஞானஸ்தானம் கொடுத்தலாம் பாஸ்டர் ஜெபராஜ் அவங்க. ஆனால் என்னை முழுமையாக ஊழியக்காரன் வெளிக்கொண்டு வந்து இவங்க அருமையான பாஸ்டர் அவர்கள். அவருடைய சபையில் நிற்பதுக்கு நான் தகுதி இல்லை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும்படி அழைக்கப்படுகிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஒரு பாடலை நான் கடந்த நாட்களில் என்னுடைய சூழ்நிலையில் வந்த பொழுது நான் ஒரு ஜெப பாடலாக ஒரு ஜெபத்தை அப்படி பாடலாக ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அது என்னுடைய தனிப்பட்ட ஜெபங்களை நான் படிக்கிறது உண்டு. அது இங்கே படிக்க முடியாது உணர்த்தப்பட்டேன். ஆகவே இந்த நாளில் இந்த பாடலை நம்ம பாடுவோம். எனக்கு பாடவும் தெரியாது, ராகத்தில் ஒன்றும் தெரியாது. ஆனாலும் எனக்கும் கர்த்தருக்கு அது உண்டானது. ஆனால் உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். ஆமென். அனலுமில்லா குளிருமில்லா வாழ்க்கை வேண்டாமே, அனலாக மாற்றிடுமே. அனலுமில்லா குளிருமில்லா வாழ்க்கை வேண்டாமே, அனலாக மாற்றிடுமே. அனல் மூட்டி எழுப்பிடுமே. சில நேரங்களில் பயந்து போகிறேன், சில நேரங்களில் பதறி போகிறேன், சில நேரங்களில் கவலைப்படுகிறேன். விசுவாசம் இல்லை அப்பா, கர்த்தாவே மன்னியுமே. விசுவாசம் இல்லை அப்பா, கர்த்தாவே மன்னியுமே. அனலுமில்ல குளிருமில்ல வாழ்க்கை வேண்டாமே, அனலாக மாற்றிடுமே. அனல் மூட்டி எழுப்பிடுமே. அனலுமில்ல குளிருமில்ல வாழ்க்கை வேண்டாமே, அனலாக மாற்றிடுமே. அனல் மூட்டி எழுப்பிடுமே. சில நேரங்களில் தடுமாறுகிறேன், சில நேரங்களில் கலங்கி போகிறேன், சில நேரங்களில் கோபப்படுகிறேன், சில நேரங்களில் தடுமாறுகிறேன், சில நேரங்களில் கலங்கி போகிறேன், சில நேரங்களில் கோபப்படுகிறேன், மனம் சோர்ந்து போகின்றேனே. கர்த்தாவே மன்னியுமே.
மறந்து போகின்றேனே. கர்த்தாவே மன்னியுமே. அனலுமெல்ல குளிருமெல்ல வாழ்க்கை வேண்டாமே, அனலாக மாற்றிடுமே. அனல் மூட்டி எழுப்பிடுமே. அனலுமெல்ல குளிருமெல்ல வாழ்க்கை வேண்டாமே, அனலாக மாற்றிடுமே. அனல் மூட்டி எழுப்பிடுமே. சில நேரங்களில் மறந்து போகிறேன், சில நேரங்களில் தூரம் போகிறேன், சில நேரங்களில் துணிவு கொள்கிறேன், சில நேரங்களில் மறந்து போகிறேன், சில நேரங்களில் தூர போகிறேன், சில நேரங்களில் துணிவு கொள்கிறேன். ஜப குறைவு உண்டு அப்பா, கர்த்தாவே மன்னியுமே. ஜப குறைவு உண்டு அப்பா, கர்த்தாவே மன்னியுமே. அனலுமில்ல குளிருமில்ல வாழ்க்கை வேண்டாமே, அனலாக மாற்றிடுமே. அனல் மூட்டி எழுப்பிடுமே. அல்லேலூயா. அவன் ஒன்று அனலாக இருக்கணும், அனலாக இருக்கணுமா குளிராக இருக்கணுமா? அனலாக தான் இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் என்னோடு பேசினா. சில நேரங்களில் வரக்கூடிய சூழ்நிலைகள், சோதனைகள், போராட்டங்கள் எல்லாத்துக்கும் உண்டு. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படி ஒப்புரவாகி அப்படி நான் ஜெபித்த போது அது பாடலாய் வந்தது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் தேவன் இன்னைக்கும் இருக்கிறவராக இருக்கிறார். கடந்த நாட்களில் என்னுடைய திருச்சபையில் நான் நடத்தி கொண்ட அந்த இடமானது இடிந்து விழுந்துட்டு, மேலேருந்து ஒரு பில்டிங் அந்த பூச்சிப்பானை இடிந்து விழுந்தனால தொடர்ந்து அங்கே நடத்த முடியாத சூழ்நிலை. தொடர்ந்து நான் பழையப்பட்டல பகுதியில் வீட்டு இருந்தனால அங்கே அது வந்தாங்க 2 ஆட்டோ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். அப்போது நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஜெபித்தோம். பாஸ்டர் எல்லோரும் எல்லோரும் சேர்ந்து வீட்டில் வர சொல்லி ஜெபித்தோம். இந்த உங்களுடைய சபையிலும் ஜெபித்திருப்பீங்க. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் பாருங்கள், கிருபையாக ஈவாக ஒரு இந்து மனுஷன், அவங்க பேரே பிள்ளையார்கோயில் நடராஜன் பேர். என்னென்னா அவங்க வீட்டுக்குள்ளே பிள்ளையார் கோயில். இன்றைக்கி நம்ம சிஎஸ்எஸ் சர்ச்சுக்கு சைடில் ஒரு தெரு போகுது, அதில் மத்தியில் அவங்க வீடு இருக்குது. இப்போ அவர் கோயம்புத்தூரில் இருக்கிறாரு. அவங்க நான் நடத்தி கொண்டு இடத்துக்கு எதிர்த்தால் கொஞ்சம் தள்ளி அந்த இடத்த வச்சு நான் கேட்டேன். பாலடைஞ்ச குழந்தை இடம் தான் 5 வருஷம் பூட்டியிருந்தது. ஒரு கொஞ்சம் ஒடுக்கமான இடம் தான், 120 அடி நீளங்கிட்ட இருக்குது. ஆனால் அந்த ஜெபத்தோடு கேட்டோம். அந்த மனுஷன் ரொம்ப தேடணும், ஃபோன் நம்பர்லாம் ட்ரை பண்ணணும். இல்லை, கடைசியில் ஜெபித்து கொண்டு அந்த நாளில் போகும்போது அவரே எங்கள் முன்னால் வந்துட்டார். அந்த ஊரில் கொஞ்சத்துலேருந்து வந்து அவர் ஆண்டவர் எங்கள் முன்னால் கொண்டு நிப்பாட்டினார். அவன் கேட்ட பொழுது சந்தோஷமாக இந்த இடத்த கொடுத்தார்கள். இன்றைக்கி அந்த இடத்துல சபை நடந்து கொண்டு இருக்குது. கர்த்தர் நம்ம கூட தான் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த சபைக்கான எல்லா தேவைகளும் 15 இடம் கிட்டத்தட்ட ஒரு 80,000 ரூபா தேவைப்பட்டது. அதையும் கர்த்தர் சந்தித்தார். இவ்விதமாக கர்த்தர் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். ஏன் இந்த சாட்சி சொல்லணும்னா, உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். கர்த்தர் மகிமையான காரியங்கள் செய்வார். சங்கீத புஸ்தகம் 14வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம். ஸ்தோத்திரம். கடைசி வசனத்தை சுவாசிப்போம். சீயோனில் இருந்து இஸ்ரவேலுக்கு இரட்சிப்பு வருவதாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோப்புக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோப்புக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு ஆமென். அல்லேலூயா. களிப்பும் மகிழ்ச்சியும் கர்த்தர் நம்முடைய ஜனத்துக்கு தான் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த நல்ல நாள்லையும் ஆமென். நம்ம அந்த வாலிபர் கொடுக்காக நம்ம விசேஷித்தமான உபவாச ஜெபம். ஆகவே சிறையிருப்பில் இருக்கிறதான வாலிபர்கள், அல்லேலூயா, எங்கே பார்த்தாலும் வாலிபர்கள் இந்த ஃபோனில் சிறைப்பட்டு போயிட்டாங்க. அன்றைக்கி நான் தூத்துக்குடிக்கு தரிசையெல்லாம் பஸ்ஸில் போக வேண்டிய சூழ்நிலை. அப்போ புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நான் ஏறினேன். ஜான்ஸ் காலேஜ் பஸ்ஸில் அந்த பஸ்ஸு வந்தபோது ஒரு வாலிப காலேஜில் படிக்கிறப்ப ஏறினேன். என் பக்கத்தில் தான் உட்காந்தான். டிக்கெட் மட்டும் தான் எடுத்தான். ஃபோனை எடுத்தவன் ஃபுல்லாக யூடியூப்பில் ஷார்ட் வீடியோ பார்த்துட்டு அங்கே வர்றது வரைக்கும் தூத்துக்குடி முன்னாடி ஒரு தெய்வ செயல் பண்ணமோ, அதுக்கு அடுத்த அந்த என்னமோ ஒரு ஊர் ஒரு 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி உள்ள இறங்குறது வரைக்கும் வேறு எதுவுமே பார்க்கல.
ஃபோனை மாத்திரம் நோண்டிகிட்டே இருந்தோம். என்னமோ ஸ்டாப்பு வந்து நம்ம சுத்தாசி இறங்கிட்டோம். இப்படியாக நிறைய வாலிபர்கள் என்ன பண்ணாங்க, சிக்கியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வாலிபர் கூடுகையில் நம்ம கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யணும். இவ்வளோ செலவு பண்ணணும், இவ்வளோ வாலிபர்கள் வந்தாங்க அப்படிலாம் இல்லை. அவங்க சிறையிருப்பு என்ன பண்ணணும், மாறணுமா வேண்டாமா? அல்லேலூயா. இன்றைக்கி அந்த ஃபோனில் சிக்க நிறைய நல்ல காரியங்களும் உண்டு. ஃபோனை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. ஆனால் அதுக்குள்ளே அந்த பக்குவம் அந்த வாலிபர்கள் கடந்து வரணும். அதனால் அவங்களுடைய சிந்திக்கிற திறமை, அவங்களுடைய எதிர்காலம், அவங்களுடைய திறமை, எல்லா காரியங்களும் வீணாய் போகிறத பார்க்குறோம். அதில் மிக முக்கியமாக நம்முடைய ரசிக்கப்பட்ட வாலிபர்களும் அதில் சிக்கியிருக்கிறாங்க. ஏன்னா நமக்கு இந்த நாட்கள் அது பெரிய ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. ஆகவே கர்த்தர் அந்த வாலிபருடைய சிறையிருப்பை என்ன பண்ண போகிறார் சொல்லுங்களேன். ஆமாம், அது வாலிபருடைய சிறையிருப்பு மாத்திரம் இல்லை, நமக்கும் சில சிறையிருப்புகள்லாம் உண்டா இருக்காது இல்லையா? அல்லேலூயா. எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். ஆனால் முதலாவது நம்ம எல்லாரையும் கர்த்தர் நமக்கு என்ன பண்ணார்னா பெரிய சிறையிருப்பிலிருந்து மாற்றி விட்டார். பாவத்தில் இருந்து கர்த்தர் நம்மளை விடுதலை ஆக்கி விட்டார். அல்லேலூயா. கொலை செய்த புஸ்தகத்தில் அவன் பார்க்கும்போது கொலை செய்கிறதான புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம்பா நம்மளை மீட்ட அந்த தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்தி 14வது வசனத்தை வாசிப்போம். 13, 14 வாசிப்போம். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினா இருக்கிற, இப்படி சொல்லி நீங்கள் என்னமாச்சும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கங்க. தினமும் ஜெபத்தில் நான் தினந்தோறும் என்னுடைய வாழ்க்கையில் முதலாவது நன்றி இதுக்கு தான் சொல்லுவேன். ஆண்டவரே, உங்களுடைய குமாரனை அனுப்பி அவர் ரத்தம் சிந்து வைத்து ஆண்டவரே என்னுடைய பாவங்கள்லாம் கழுவி சுத்திகரித்து புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தினார். அதுக்கு நன்றி சொல்கிறேன். நம்ம அன்றைக்கு மாத்திரம் குட் ஃப்ரைடே மாத்திரம் இல்லை, திருவிந்த நேரத்தில் மாத்திரம் இல்லை, தினந்தோறும் என்ன பண்ணணுமா, இருள் உள்ள அதிகாரம் ஆளுகை செய்து கொண்டு இருந்ததா இல்லையா? அல்லேலூயா. அந்த அதிகாரத்தில் நம்ம சிக்கிக்கும் போது உண்மை செய்ய முடியாமல் இருந்தது. அப்போ ஆண்டவர் தம்முடைய குமாரனை அனுப்பி இருளின் அதிகாரத்திலேருந்து நம்மை விடுதலை ஆக்கினார். கைகளை தட்டுவோமே. அல்லேலூயா. இருளின் அதிகாரத்திலேருந்து. அப்போ நமக்கு இன்னைக்கு ஒரு களிப்பு உண்டாயிருக்கு. அல்லேலூயா. நமக்கு ஒரு தைரியம் உண்டாயிருக்கு, நமக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாயிருக்குது. இயேசுவானவர் பிறந்த பொழுது அந்த மந்தையை காத்துக்கொண்டு தூதருக்கு சொன்ன முதல் வார்த்தை தெரியுமா? இதான் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தி. அல்லேலூயா. அப்படின்னா நம்மளை இந்த இருளின் அதிகாரத்திலிருந்து தேவாதி தேவன் நம்மளை விடுதலை ஆக்கியிருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், பாருங்க, அவர் 14வது வசனங்கள், அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இதுதான் நம்மளை பெரிய சிறையிருப்பை கர்த்தர் நம்ம மீட்டு இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் 400 வருஷம் என்ன பண்ணாங்க, அடிமையாக இருந்தபோது அவருக்கு ஒன்றும் செய்ய முடியாது இருந்தது. அவருக்கு ரொம்ப கொடுமைப்படுத்தினார்கள். அவருடைய கூக்குரல் பெரிய அளவில் போய் தேவ சன்னதியை எட்டினதுனால கர்த்தர் இறங்கி வந்தார். நம்முடைய தாசனாகிய மோசே அழைத்து அவளை விடுதலையாக்கி கொண்டு வந்தார். அவங்க செங்கடலுக்கு அந்த பகுதியில் அடுத்த பகுதியில் வந்தபோது அவங்க நல்ல கர்த்தரை துதித்தார்கள், நடனம் ஆடினார்கள். அல்லேலூயா. இப்படியாக சிறையிருப்பை மாற்றம். நமக்கு ஒரு பிரச்சனை முடியும் போது நீங்கள் சொல்லுவீங்க, ஒரு பிரச்சனை மட்டும் முடிஞ்சால் பாஸ்டர் ரொம்ப சந்தோஷம், நான் ஒரு பொருத்தனை காணிக்க பண்ணிப்பேங்க, சபைக்காக கொடுக்கணும், இல்லை வேறு என்னமாச்சு செய்யணும், ஏன்னா இது மட்டும் எனக்கு வாழ்க்கையில் பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லுவேங்க. அந்த சிறையிருப்பையும் கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் பாவத்திலிருந்து சாபத்தில் இருந்து எல்லா போராட்டத்திலேருந்து நம்மளை விடுதலை ஆக்கிட்டார். ஆனால் ஒரு சில காரியங்களில் நம்ம இன்னைக்கு நம்ம சில நேரங்களில் சஞ்சலப்பட்டு கொண்டு இருக்கிறோம். முக்கியமாக ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். யோபுடைய புஸ்தகத்தை நம்ம பார்க்க போகிறோம். நிறைய சிறையிருப்பு ஒரு சில நேரங்களில் நம்மளாக போய் சிக்கிக்கொள்கிறோம். அல்லேலூயா. ஒரு சில சிறையிருப்பு பாருங்க, தூசியை உதறி விட்டு எழுந்து வா அப்படிங்க, நீ மரித்தவரை விட்டு நீ எழுந்துரு, அப்போது கர்த்தர் உன்னை பிரகாசிக்க பண்ணுவாங்க. சில சிறையிருப்புகளை நம்ம தான் வெளியே வரணும். ஆனால் சில சிறையிருப்பு கர்த்தர் விடுதலை தான் ஆக்கணும். அல்லேலூயா. யோபு புஸ்தகத்தில் 1ஆவது அதிகாரத்தை வாசிக்கும் போது நமக்கு தெரியும் அவன் எப்படியாக இருந்தான்னு சொல்லி. 1ஆவது அதிகாரம் 1ஆவது வசனத்தை வாசிக்கும் போது அல்லேலூயா. இப்படி தேவனால ஒரு நேசிக்கப்பட்ட ஒரு மனுஷன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு மனுஷன், தேவனால நல்ல சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்ட மனுஷன், அவனுக்கு ஒரு போராட்டம் வந்தது என்று சொல்லி பார்க்குறோம்.
அவன் தேவ உத்தரவோட அவனுக்கு பிரச்சனைகள் வந்தது. அவனை சாத்தானவன் ஒன்றும் செய்ய முடியல. அல்லேலூயா. அவன் கர்த்தர் நமக்கு அனுமதித்தாதான் பிரச்சனைகள் அவனுக்கு வந்தது என்று சொல்லி பார்க்கும். ஏன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கு, தேவனுடைய சந்நிதியில் பிசாசானவன் வந்து நிற்கும்போது 8வது வருஷம் சொல்லுது, கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? யோபின் மேல் கவனம் வைத்தா உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகருமா இருக்கிற அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. அதுக்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதித்திரமாக சொல்கிறான், நீங்கள் வந்து விருதாவா உங்களை சேவிக்கிறான், சும்மாவா உங்களை ஆராதிக்கிறான், சும்மாவா உங்களை பணிந்து கொள்கிறான், நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலை அடைக்கவில்லையா? கர்த்தர் ஆசீர்வதிக்கிற மாத்திரம் இல்லைங்க, பாதுகாக்கிறவர். அல்லேலூயா. நம்மளை வந்து சுற்றி வேலை அடைக்கக்கூடியவர். நம்மளை மாத்திரம் இல்லை, நம்மளுடைய பிள்ளைகளை மாத்திரம் இல்லை, நம்முடைய வியாபார ஸ்தலங்களையும் நம்முடைய போக்குவரத்து எல்லாவற்றையும் என்ன பண்ணுவாரு? வேலி அடைத்து இருக்கிறார். அல்லேலூயா. நீர் அதனால தான் அவனை பாருங்க, கீழே சொல்றாரு, அவன் கைகளின் கிரிகளை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து பெருகிட்டு. அவனுக்கு நிறைய கொடுக்குறீங்க, அதனால தான் உங்களை பணிஞ்சு கொடுக்குறான். அவனுக்கு ஒன்றுமே இல்லாமல் ஆக்குங்க. அவன் அப்போ உங்களை சேவிக்கான பார்ப்போம்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் சாத்தான் சொன்னபோது அவனுக்கு உத்தரவு கொடுக்கறத பார்க்கும். நம்ம எல்லாரும் அறிந்த சம்பவம் தான். அப்போது முதலாவது அவனுடைய பிள்ளைகள் மரித்து போகிறார்கள், வேலையாட்கள் போய்கிறாங்க, அவனுடைய உள்ள எல்லா சொத்தும் என்ன பண்ணுறது? போய் விடுகிறது. பாருங்கள், மனைவி கூட என்ன சொன்னாங்க? 2வது அதிகாரத்தில் இருக்கு. அப்போது அவன் மனைவி அவனை பார்த்து, நீ இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? இப்படி இவ்வளோ பெரிய கொடுமையான சூழ்நிலை. அவனுக்கு எல்லாம் போனது மாத்திரம் இல்லை, அவனுடைய சரீரத்தில் அவனுக்கு வியாதி முதற்கொண்டு வந்துட்டு அவனுக்கு சொரிந்து கொண்டிருந்தான்னு சொல்லி பார்க்கும். அப்போனும் ஆண்டவர் அவன் விட்டு போகலை. அல்லேலூயா. பாருங்க, 21ஆம் வருஷம் சொல்லுது, நிர்வாணியா என் தாயின் கற்பத்தில் வந்தேன், நிர்வாணியா இடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தால், கர்த்தர் எடுத்தால், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் கொடுத்தார். இவ்வளோ நாள் நம்ம நல்லா வாழ்ந்துட்டு இருந்தோம், இப்போ எடுத்திருக்கிறார். ஆனால் சில நேரங்களில் அது வரும், ஆனாலும் அதுக்கு எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம். தாழ்ந்திருந்தாலும் பவுல் சொன்ன மாதிரி, நான் வாழ்ந்தாலும் தாழ்ந்திருந்தாலும், பசியாக இருந்தாலும், பட்டினியாக இருந்தாலும், திருப்தியாக இருந்தாலும், நான் அவருக்குள்ள நம்ம என்ன பண்ணணும்? நல்ல பரிபூர்ணமாக இருந்தாலும் அவருக்காக நம்ம வாழணும், அவருக்காக நம்ம ஜீவிக்கணும். அவர் விட்டு பின்வாங்கி போயிடக்கூடாது. அதனால் அங்கே சொல்கிறாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஆமென். அது மாத்திரம் இல்லை, 10வது 2:10 சொல்றாரு, நீ பைத்தியக்காரி போல பேசுகிறாய், தேவன் கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு உதவினால பாவம் செய்யவில்லை. அல்லேலூயா. அவன் சாத்தான் எதிர்பார்த்தான், ஆண்டவரை விட்டுட்டு போயிடுவான்னு சொல்லி. ஆனால் அவன் உத்தமத்தில் உறுதியாக இருந்தான். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். அவனுடைய உத்தமம் நல்லதாக தான் இருந்தது. இதுக்கு அப்புறம் வந்த சோதனை தாங்க பெரிய சோதனை. நண்பர்கள் வருகிறாங்க. என்ன வர்றாங்க? எல்லாம் பிரச்சனை போயிட்டு இவனே ரொம்ப நொந்து நூலாக இருக்கிறான். அவனை துக்க செய்தியை விசாரிக்க வந்தவங்க அப்படி 7 நாள் அப்படி உட்காந்துட்டு திரும்ப பேசுகிறாங்க. பேசுனால சில 3 பேர் என்ன பண்ணாங்க, ரொம்ப அவன் மேலே தப்பு இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு அவனை மாறி மாறி வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சின மாதிரியே அவனை என்ன பண்ணாங்க, ரொம்ப குத்தி குத்தி பேசுனாங்க. சொத்து இழந்திருக்கான், பிள்ளை இழந்திருக்கான். ஆனால் இந்த பேச்சு அவன்கிட்ட உத்தமமாக இருக்குது. ஆனால் அந்த பேச்சில் அவனுக்கு ரொம்ப வேதனையாக இருந்திருக்கும். வேதனையாக இருக்குமா இல்லையா? அவனே ஏற்கனவே ரொம்ப வாழ்க்கையில் அடிமட்டத்துக்கு போயிட்டான். நீ அப்படி செஞ்சதுனால தான் இப்படி இருக்கும், நீ தேவனுக்கு விரோதமாக என்னெல்லாமா செஞ்சுட்டு நம்ம முழு புத்தகத்தையும் அதான் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது அவனுடைய சிறையிருப்பு எப்படி மாறினது அப்படி மாத்திரம் பார்த்து நம்ம முடிக்க நம்ம விரும்புகிறோம். வாசி கடைசி பகுதியை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது ஸ்தோத்திரம். யோபனுடைய புஸ்தகத்தில் கடைசி அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது ஸ்தோத்திரம்ப்பா வாசிப்போம். 7வது வசனத்தை வாசிப்போம். அல்லேலூயா. போதும். இப்போ கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபுவோட பேசி முடிச்ச பின்பு அங்கே கர்த்தர் தேமானியனாக எலிப்பாசை நோக்கி அவன் நண்பன்கிட்ட பேசுகிறாரு. உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலே எனக்கு கோபம் இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கற்றுக்கொள்ளணும், நம்ம நிதானமாக பேச பழகணும்.
சில நேரங்களில் நம்ம பதறி பேசிக்கிறோம், சில நேரங்களில் நம்ம நம்முடைய சுயப்பத்தினால நம்ம கோவப்பட்டு பேசிடுறோம். ஆனால் இங்கே என்னென்னா நிதானமாக பேசுகிறேன். கடந்த நாட்களில் நேற்று என்னுடைய ஒரு சபையில் ஒரு பொண்ணு என்ன பண்ணலாம், நான் காலேஜ் முடிச்சுட்டு வர நேரம் ஆகிட்டு ரொம்ப பஸ்ஸு அந்த கீழே பிள்ளையார் குளத்தில் நம்ம காலேஜ் இருக்குது, அங்கே ஒரு பஸ் 2 பஸ் இப்போ வரும், வீட்டுக்கு வர ஒரே பிரச்சனை. அப்போது அந்த பஸ்ஸை அன்னைக்கு போகிற உள்ள பஸ் போகல. ஐயோ என்ன பண்ணான்னா அங்கே உள்ள ஃபோனில் அங்கே உள்ள இந்துக்கள் பண்டிகை எடுத்து போயிருக்காங்க ஊர்வலமாக, அதை எடுத்து ஸ்டேட்டஸில் போட்டான் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ அவள் போயிட்டா, பின்வாங்கி போயிட்டா அப்படின்னு. அப்போது எங்கேயோ இப்போ ஊரை சுற்ற போயிட்டா அப்படின்னாங்க. ஃபோன் பண்ணால் பஸ் வரலைங்க. அதே உண்மையிலே பஸ் வரல. ஆனால் இன்றைக்கி விவரத்தை கேட்கும்போது நாங்கள் அங்கே உட்காந்துருந்தேன், போயிட்டே இருந்தாங்க, அதுதான் நான் வீடியோ எடுத்தேன், ஆனால் கோயில் கொடைக்கெல்லாம் போகலை அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த பிரச்சனையை நம்ம எப்படி பார்க்குறோன்னா, அவள் இப்படி போயிட்டா, யார் கூடயே ஊரை சுற்ற போயிட்டா அப்படின்னு நம்ம அப்படி பார்க்குறோம். ஆனால் நமக்கு அது அதனுடைய சூழ்நிலை தெரியல. அதுபோல் யோபுக்கு நடந்த சூழ்நிலை கர்த்தருக்கு மாத்திரம் தெரியும். ஆனால் இவங்க கண்டிப்பாக அடிச்சு சொல்லுவாங்க, நீ என்னமோ தப்பு உன் மேலே இருக்க போய் தான்ப்பா இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. அது வேதனை ரொம்ப கூட. இதை எல்லாம் கர்த்தர் கவனித்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒரு பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் அதை கவனித்து கேட்பார். நம்ம வீடுகளில் பேசும்போதும் சபைகளை பேசும்போதும் நிதானமாக கர்த்தர் நம்மளுடைய பேச்சை கேட்டுக்கொண்டுருக்கிறாங்கிற ஒரு அந்த எண்ணத்தோடு சிந்தியோடு நம்ம பேசணும். இல்லையா? அப்போ நீ அப்படி நிதானமாக பேசாதனால உன் மேலே என்ன பண்ணுது, கோபம் வருகிறது. ஆனால் யோபு நிதானம் தான் பேசிக்கிறார். எவ்வளோ பிரச்சனையில் வந்தாலும் நாங்கள் சொல்கிறார் பாருங்க, என் தாசனாக யோபு பேசினது போல இந்த யோபு நீங்கள் நினச்சிடாங்க. சில நேரங்களில் அப்படி நம்ம கொஞ்சம் குறை உள்ளவங்க தான், ஆனால் அந்த இடத்துக்கு நம்ம வரணும். யோபு ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அவன் நிதானமாக தான் பேசிகிட்டு இருக்கிறான். ஆனால் நீ எங்களை குறித்து நிதானமாக, என்னை குறித்து ஆண்டவர் குறித்து நிதானமாக பேசலை. ஆதலால் இப்போ சொல்கிறாங்க, நீ போய் இது யோபிட சொல்லலை, அவனுடைய நண்பட்ட ஆண்டு சொல்கிறார், நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் என் தாசனாகிய யோபிடத்தில் போய் ஆமாம் பாருங்கள், இதெல்லாம் வாங்கிட்டு போய் என்ன பண்ணுங்கள், நீங்கள் தாசனாகிய யோபினை தகன பலியிடுங்கள், என் தாசனாகிய யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். இல்லையா? இப்படிப்பட்ட சிச்சுவேஷனில் உங்கள் நண்பர்களுக்கும் உங்களுக்கும் சண்டைன்னு வைங்களேன், அவர் உங்கள்கிட்ட சொல்லும்போது எனக்காக ஜெபம் பண்ணுங்க பண்ணால் நீங்கள் என்ன செய்வீங்க? உண்மையாக சொல்லுங்க. சில நேரங்கள் ஜெப நேரத்தில் வந்தாலே அவனுக்கு காலை உடங்கி ஆண்டவரேன், கையை உடங்கி ஆண்டவரேன், அவன் உமக்கு விரோதமாக பேசிட்டான் ஆண்டவரேன், உருப்பிட மாட்டான், ஒன்று ரசிக்கணும் இல்லை சிச்சிக்கணும் ஆண்டவரேன், அப்படி தான் பேசியிருப்பான். ஏன்னா அவங்க பேசுனது ஆண்டவரே சொல்கிறார், தப்பு தான் சொல்கிறார். இல்லையா? இப்போ இவர் நீ உன் மேலே கோவம் உடனே நீ அவனை போய் என்ன பண்ணு, நீ ஜெபம் பண்ணு, வேண்டுதல் பண்ணு, அவன் செய்வான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டான். மத்திய சுவிசேஷ புஸ்தகம் அதுக்கப்புறம் இங்கே வரும் பாருங்க, வாசிப்போம் 7வது அதிகாரத்தில் இங்கே சொல்லப்பட்டிருக்காரு, ஆண்டவராக இயேசு யாருக்கெல்லாம் ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிற நம்ம அந்த மலை பிரசங்கத்தில் உங்களை துன்பப்படுத்துக்களாகவும் வாசிப்போம். 5வது அதிகாரம் 44வது வசனத்துலேருந்து வாசிப்போம். முதல்ல 43லேருந்து வாசிப்போம். உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்ருவை பகைப்பாய் என்று பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் ஏசப்பா சொல்றாங்க, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகிக்கணும். அல்லேலூயா. உங்களை சபிக்கிறவங்களை ஆசீர்வதிக்கணும், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யணும். அல்லேலூயா. உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால தான் நீங்கள் பரலோகத்தில் உள்ள பிதாவுக்கு புத்திரா இருப்பீங்க. முதல்ல நம்ம ஆண்டவர் விசுவாசித்தோம், நம்முடைய நாமத்தின் மேல் விசுவாசம் பண்ணுவாய், தன்னை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தான். அல்லேலூயா. அப்போ நம்ம பிள்ளைகள் ஆயிட்டோம். அடுத்த பிள்ளை எப்படி வருவான்னா, நம்முடைய துன்பப்படுத்துவதற்காக ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் நமக்கு இதில் தான் நமக்கு ஆண்டோடைய பிளஸ்ஸிங்கே இருக்கு. அல்லேலூயா. வேதனைப்படுத்துவங்களுக்காக உட்காந்து ஜெபம் பண்ணணும். நம்ம ஜெபம் பண்ணி அவங்க பேரை கேட்டாலே பேரை கேட்டாலே எப்படி இருக்கும் நமக்கு சொல்லுங்களேன். இப்படி என்னமோ அக்கினி அபிஷேகம் வந்த மாதிரி அப்படி எரியும், எதையும் கொண்டு இப்படி அவன் சொல்லிட்டான். கூடவே இருந்து கொஞ்சம் யூதாசை நினச்சி பாருங்க, கூடவே இருந்து இப்படி முத்தத்தினால காட்டி கொடு, அவருக்கு வேதனை இருக்கத்தான் செய்யும். சமீபத்தில்
எங்கள் சபையில் விசுவாசிங்கிற ஒரு போர்விலே இருந்து, ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, உங்கள் மந்தைக்குள்ளே ஆட்டுத்தோலை போத்துக்கொண்டு ஓநாய்கள் உள்ளே வரும். நம்ம நினச்சிட்டு இருப்போம் அது என்ன பண்ணுது, விசுவாசம் நினச்சிருப்போம். ஆனாலும் பாருங்கள், செய்யக்கூடாத காரியத்தை செய்ய ஒவ்வொரு ஆத்மாவும் கலைச்சிட்டு. அது மாத்திரமில்ல, எங்கள் குடும்பத்தில் சில காரியங்கள் சேர்ந்தனால பெரிய வேதனை கரெக்டாக ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஆனாலும் ஆண்டவர் சொன்ன மன்னி, ஆண்டவர் ஏன் இன்னும் உள்ளே வைத்திருக்கிறீங்கன்னா, ஆண்டவர் எந்த நோக்கத்துக்காக தெரியாது, ஆனாலும் மன்னிச்சுட்டு எவ்வளோ பாருங்கள், அவனை கொலை பண்ண வந்தவங்களே ஆண்டவர் மன்னிக்கிறார். ஓங்கி பாருங்கள், ஓங்கி தலையில் கொட்டிட்டு சொல்லுதாங்க, நீ ஞான சிரிச்சு சொல்லும் பார்ப்போம், யார் உங்கள் தலையில் கொட்டினாங்க, தீர்க்க தரிசனம் சொல்லும் பார்ப்போம் அப்படின்னு ஏசப்பாடு சொன்னான். அவ்வளோ நிந்தைக்குள்ளே அவமானத்துக்குள்ளே போனார். ஆனாலும் அவர் என்ன சொன்னார், பிதாவை இவர்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும் சொன்னார். அப்போது ஆண்டு சொன்னார், நீ இப்படி செய்வதனால தான் நீ பரலோகத்தில் உங்கள் பிதாவுக்கு புத்திரராக இருப்பீர். இப்போ சில நல்ல இருக்கிற நேரத்தில் உங்கள் நல்ல நண்பர்கள் ஜெபம் பண்ணலாம், நம்மளை வேதனைப்படுத்துறவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். அதாங்க திரும்ப யோபு புஸ்தகத்துக்கு வந்துடும். நீங்கள் திரும்ப என்ன சொல்கிறாரு, 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபு இடத்துல போங்க, உங்களுக்காக அவன் சர்வாங்க பகை தகன பலியை இடுங்கள் என்று என் தாசனாகிய யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வான், அவன் முகத்தை நான் பார்த்து உங்கள் புத்தியினத்தை தக்கதாக நடத்தாதிருப்பேன் அப்படின்னு சொல்லி என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்ன என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. அல்லேலூயா. இப்போ எல்லாரும் போகிறாங்க, வேறு வழி இல்லை. இவன் பழி செலுத்தாருன்னா இவங்க தான் அவ்வளோதான். இப்போ வாங்கிட்டு எந்த யோபு குறை சொல்லிட்டு வந்தாங்களோ, எந்த யோபன் அவன் நிந்திச்சுட்டு வந்தாங்களோ அங்கே போகிறாங்க. அல்லேலூயா. அவனுக்கு அவனுடைய சூழ்நிலை கொஞ்சம் யோசிப்பாங்க. நம்முடைய சூழ்நிலை அப்படி தான் இருக்கும். எல்லாம் நம்ம ஜெபம் பண்ணக்கு சில நேரங்களில் மனசை நமக்காகவே ஜெபம் பண்ணக்கு ஓடாது. ஒரு பெரிய வாழ்க்கையில் ஒரு இடி விழுந்துட்டு வைங்களேன், ஸோ என்ன நடக்கும். அதனால தான் சில நண்பர்களை வச்சு எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. இப்போது யோபு அப்படி தான் இருக்கிறாரு, ஆனால் அவர் நல்ல விசுவாசமாக இருக்கிறாரு. அப்பொழுது தேமானன் ஆகிய எலிப்பாசும் சூகியனான பில்தாடும் நாகமாத்தனாகிய சோப்பாரும் போய் கர்த்தருடைய தங்களுக்கு சொன்னபடியே செய்தாங்க. இப்போ தான் அவன் தெரிஞ்சிருக்காங்க. அல்லேலூயா. நல்லா அவங்களும் விசுவாசம் நல்ல ஆண்டோடைய பிள்ளைகள் தான். ஆனால் அவங்களுக்கு நிதானமாய் எப்படி ஒரு சம்பவம் கண்டிப்பாக இவன் தப்பு பண்ணனால தான் இவனுக்கு இவ்வளோ வாழ்க்கையில் அடி அப்படிங்கிறதுல அவங்க உறுதியாக இருந்தாங்க. இப்போ அவங்க சொன்னபடியே யோபிட்ட போகிறாங்க. அப்போ அதே மாதிரி நாங்கள் போயிட்டு முன்னு கர்த்தர் பேசினார், நீ சாரி எங்களை மனுஷரு, அது மாதிரி எனக்காக நீ வேண்டுதல் பண்ணணும் ஆண்டவர் சொன்னார் அப்படின்னு சொல்லி இந்த பலிகளை உள்ளே கொடுக்குறாங்க. அப்போது கர்த்தர் கவுன்சி பார்த்து கொண்டே இருக்கிறார். யாரை பார்க்குறான்னா யோபுவை பார்க்குறார். பாருங்க, அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். அல்லேலூயா. என்ன பண்ணார், யோபுனுடைய முகத்தை பார்க்கிறார். யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினான். அல்லேலூயா. அல்லேலூயா. அவனுக்காக சிறை ஜெபம் பண்ணல. சில நேரங்களில் நமக்கு பிரச்சனைனா என்ன பண்ணுவோம், நம்ம ஓசந்து ஜெபம் பண்ணுவோம். நல்லது தான், அது தப்பு கிடையாது. ஆனால் இந்த அவனுக்கு பிரச்சனைகள் வந்தது, அது எப்படி மாறுங்கிறது அங்கே சொல்லப்படவில்லை. அது எப்படி கர்த்தர் மாற்றினார் பாருங்கள். எல்லாம் இழந்து போன சூழ்நிலை கூட சாத்தான் நல்ல உத்தரவாதத்தை கொடுத்த போது கூட அவனுடைய ஜெப வாழ்க்கையை விடவே இல்லைங்க. என்ன வாழ்க்கை விடலை, நம்ம தலைவலிக்குன்னா விட்டுருதோம். கல்யாணம் வீடு வந்தால் சபைக்கே நமக்கு என்ன பண்ணோமோ லீவ் கொடுத்துருதோம். ஆமாம், சில நேரங்கள் அப்படி தான் நம்ம செய்ய வேண்டியிருக்கு. ஏன்னா இங்கே இப்போ வந்தாலும் பாஸ்டர் ரெண்டு யாச்சும் பரவாயில்ல, அங்கே சொந்தக்காரங்க முன்னாடி என்ன பண்ணணும், நம்ம போய் கெத்தாக நிற்கணும் அப்படிங்கிற நம்ம போயிடுவோம். ஆனால் இவருடைய வாழ்க்கையை பாருங்கள், வாழ்க்கையில் நல்ல யோகம்னு சொல்லுவாங்க, நல்ல யோகம்னு வாழ்ந்தவர் இப்போ தரமட்டத்துக்கு வந்தாலும் அவன் ஜெப வாழ்க்கையை விடவே இல்லை. என்ன ஜெப வாழ்க்கை தெரியுமா, பிறருக்காக செபிக்கிறதுல அவன் நல்ல ஒரு போர் வீரனாக இருந்தான், ஜெப வீரனாக இருந்தான்னு சொல்லி பார்க்கணும். யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தான். எப்படி செஞ்சிருப்பான், வந்துட்டானுங்களா சரி கடமைக்காகலாம் இல்லை, ஆண்டவரே உங்களை மன்னியும். மோசே என்னாகும் புஸ்தகத்தில் 12வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது மிரியாம் என்ன செய்தாங்க, வாசிப்போம். என்னாகும் புஸ்தகம் 12வது அதிகாரத்தில் மிரியாம் மோசையை குறை சொல்றதை பார்க்கணும். தெரிஞ்ச சம்பவம் தான், வேகமாக எடுப்போம். 12வது அதிகாரம் ம் 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 போதும்.
இந்த மோசையை குறித்து முறுமுறுக்கிறாங்க. யார் முறுமுறுத்தா? அவருடைய அக்காள் மிரியாம் என்ன பண்ணாங்க? முறுமுறுக்காங்க. இவங்கள்ட்ட மட்டும் தான் கர்த்தர் பேசுவாங்களா, எங்கிட்ட பேச மாட்டாங்கன்னு சொல்லி முந்த முறுமுறுப்பை கர்த்தர் கேட்டார். கேட்டு நான் என்னுடைய தாசன், அவன்கிட்ட முகமுகமாக தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி அவனோட நிறைய காரியங்கள் சொல்லிட்டு இவளுக்கு ஒரு தண்டனை கொடுக்கப்படுகிறது. அவளுக்கு குஷ்டரோகியாக மாறுகிறத பார்க்குறோம். பெண் குஷ்டரோகியாக ஆனான்னு சொல்லி பார்க்குறோம். உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? சந்தோஷப்பட்டுருப்போம். இப்போ உள்ள ஊழியக்காரங்க, இப்போ உள்ள விசுவாச பிள்ளைகள், இப்போ உள்ள சிச்சுவேஷன் அப்படி தான் இருக்குது. உடனே என்ன பண்ணாங்க? தேவைதான், நல்ல தேவைதான். பசாடி வாயை வச்சுட்டு என்ன பண்ணியிருக்கணும்? சும்மா இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் மோசே என்ன பண்ணல, அங்கே அப்படி விட்டு கொடுக்கல. அவள் வந்து கெஞ்சி பிரார்த்தனை பண்ணுகிறத பார்ப்போம். ஆண்டவர் என்ன பண்ணா திரும்ப அந்த வசனம் வாசிப்போம். அந்த நீங்கள் முதல்ல வாசிங்களா? அப்போ 11வது வசனம். ஆரோன் மோசே 13வது வசனம். அப்போ மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே நீர் அவனை குணமாக்கும். கெஞ்சி ஜெபம் பண்ணுதான், மன்றாடி ஜெபம் பண்ணுதான். இந்த மாதிரி ஜெப வாழ்க்கை இருக்குமேனா நம்ம சிறையிருப்பு மாறும் தான் சொல்லுவார். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா. இதில் ஆண்டவர் நிறைய ஒரு ரகசியங்கள் தான் வச்சிருக்கிறார். நான் எங்கள் சபையில் அடிக்கடி பிரசவம் பண்ணது, மன்னிச்சிருங்க. மன்னிக்கிறதுனால அது நமக்கு தான் மேலோட்டமாக தெரியும். அதில் வந்து ஆழமாக என்ன இருக்குன்னா ஆசீர்வாதம் இருக்கு. அல்லேலூயா. நம்ம பிறரை என்ன பண்ணணுமா? மன்னிக்கணும். அப்போ அவன் தான் பாக்கியவான்னு சொல்லப்பட்டு நம்ம வந்து மனசார ஆண்டவரே மனசார மன்னிக்கிறேன் அப்படி மன்னிக்க போய் தான் கெஞ்சி பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அது போல் தான் அங்கே யோபு, இந்த புத்தகத்தில் நம்ம திருப்பிக் கொள்வோம். ஸ்தோத்திரம்பா. அதை 10வது வருஷம் யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இந்த ஜெப வாழ்க்கைக்கு நேராக இன்றைக்கி உபவாச ஜெபம், நிறைய காரியங்களுக்காக ஜெபம் பண்ணணும், வாலிபர் மீட்டிங்காக ஜெபம் பண்ணணும். நமக்கு சத்ருவாக இருக்கிறவங்கள நம்ம தனிப்பட்ட முறையில் என்ன பண்ணணும்? அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. அவங்கள மனசார சும்மா மேலோட்டமாக இல்லை, கர்த்தர் பார்க்குறார். கர்த்தர் யோபனுடைய முகத்தை பார்த்தார். அவனுக்கு வேறு வந்த உடனே நான் தான் சொன்னோம்னா என் மேலே தப்பே இல்லையே, நீங்கள் தான்டா இப்படி பண்ணீங்க அப்படிலாம் சொல்லலை. கர்த்தர் அவங்க சொன்னான்னு சொல்லி வந்த உடனே அவங்களுக்கு கர்த்தர் சொன்னபடி அவங்களும் செஞ்சாங்க, யோபும் செய்தார். கர்த்தர் தன்னுடைய சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவனுடைய சிறை இருப்பை கர்த்தர் மாற்றினார் என்று சொல்லி பார்க்கணும். அல்லேலூயா. அவன் இந்த மாதிரி ஒரு ஆழமான ஒரு வாழ்க்கைக்கு நேராக நம்ம கடந்து வரணும். அதோடு மாத்திரமில்லை, சிறையிருப்பை மாற்றின பொழுது 2வது யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் ரெண்டத்தனையான பலனை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. ரெட்டத்தனையான ஒரு ஆசீர்வாதம். அப்போ பாருங்க, அது மாத்திரமில்லை, எல்லாரும் இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தால் எல்லா சொந்தக்காரங்களும் வெறுத்து போயிருப்பாங்க. 11வது வசனத்தை வாசிப்போம். வந்தாங்க. அன்னைக்கு மனைவி கூட விட்டுட்டு போயிட்டாங்க, எல்லாருமே போயிட்டாங்க. ஆனால் சிறையிருப்பை மாற்றி கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்த போது அங்கே என்ன இருந்ததுன்னா, அப்போது அவனுடைய எல்லா சகோதரர்களும், அதுக்கு முன்னாடி எங்கே பண்ணாங்கன்னு தெரியாது, எல்லா சகோதரிகளும் பாருங்க முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனுக்கு வந்து அவன் வீட்டிலே அவனோடு போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணி எல்லா சகல திங்கனும் தான் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் என்ன பண்ணாங்க? ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒரு பொன் ஆபரணத்தை அவனுக்கு கொடுத்தார்கள். கர்த்தர் யோபின் முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமே கர்த்தர் ஆசீர்வதித்தார். 10,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 பேர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமாரர்களும் அவனுக்கு பிறந்தார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம். பிரச்சனைக்கு வந்தது உண்மைதான், சாத்தான் சோதித்தது உண்மைதான். ஆனால் சிறையிருப்பு எப்படி மாறுது? அவனுடைய ஜெப வாழ்க்கையில் மாறுது. அல்லேலூயா, ஆமென். ஆகவே இந்த நல்ல உபவாச நாளில் நம்ம விரும்புகிறது என்னென்னா, நமக்கு இப்படிப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கையை கர்த்தர் விரும்புகிறார். அவர் சொல்லியிருக்கிறார், சத்துருக்களுக்காக என்ன பண்ணணுமா? ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. அவங்க துன்பப்படுத்துனாங்க பாருங்க. சாத்தானுக்கும் யோபுக்கும் கர்த்தருக்கு இந்த உள்ள சூழ்நிலை தான் பிரச்சனை. அவன் எப்படி பின்வாங்கி போயிடுவான்னு சொல்லி அவன் சாத்தான் அப்படி வச்சான். ஆனால் அவனுடைய உத்தமத்தில் உறுதியாக நின்னான். பாருங்க, கர்த்தர் என்னை கொண்டு போட்டாலும் நான் நம்பிக்கையாக பண்ணேன். ஆனால் அந்த பிரச்சனை அப்படியே தான் இருந்தது. ஆனால் இது எப்படி மாறுங்கிற ஒரு ரகசியம் நமக்கு யாருக்குமே தெரியல. கர்த்தர் பார்த்தாங்க, இந்த சூழ்நிலையும் அவன் நல்ல அறிக்கைட்டதெல்லாம் சந்தோஷம்தான்.
அவனுக்கு இப்படியாப்பட்ட சூழ்நிலையும் படுத்து ரொம்ப தூங்கி சோர்ந்து போகலை. நமக்கு உடம்பு சரியில்லை, ஒரு காய்ச்சல், ஒரு இடமாச்சும் வந்துட்டுனா சோர்ந்து போயிடும். சோத்திர மட்டும்தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையும் எவ்வளோ உடம்பு சரியில்லாமல் போனாலும் நமக்காகவும் ஜெபம் பண்ணணும், பிறருக்காகவும் ஜெபம் பண்ணணும், நம்மளை துன்பப்படுத்துகளுக்காகவும் ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. அதை மாத்திரம் செய்யணும். அல்லேலூயா. அதோடு மாத்திரம் இல்லை, இப்படி ஒரு ஜெப வாழ்க்கையில் நம்முடைய சிறையிருப்பு மாறுது. அடுத்தபடியாக ஒரே ஒரு காரியத்தை நம்ம சொல்லி நம்ம முடிக்க விரும்புகிறேன். பவுலும் சீலாவும் என்ன பண்ணாங்கன்னா, ஊழிய பாதை நிமித்தம் சிறைச்சாலையில் போட்டபோது அவங்களுக்கு இதே மாதிரி சிச்சுவேஷன் தான். சரீரம் முழுவதும் என்ன பண்ணுதுன்னா காயங்கள், வேதனை. அப்படி நமக்கு எப்படி அவங்க கட்டப்பட்டு இருக்கிறாங்க சங்கிலிங்கனால. ஆனால் அதே சூழ்நிலை நடு ராத்திரியில் சரீரத்தை பார்க்கல, கத்தரை பார்த்தாங்க, பாடி துதித்தார்கள். அல்லேலூயா. எங்கள் கட்டுகள் கலண்டது, சிறைச்சாலை கதவுகள் அகன்று போனது, அப்படி ஊழியம் ஆசீர்வதிக்கப்பட்டது. ராத்திரி வேலையில ஞானசான ஆராதனை நடந்தது என்று சொல்லி பார்க்கணும். அல்லேலூயா. ஆகவே அது திரும்ப சங்கீத புஸ்தகத்தை நம்ம 14 நம்ம வாசிப்போம். அதில் சொல்லப்பட்டிருக்கு, உங்களுடைய சிறைப்பு இந்த வேலையில எப்படியாப்பட்ட சிறை இருப்பாண்டாலும் பரவாயில்ல, கத்தர் உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கு. 14:7 சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. கத்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது, இந்த நாட்கள் உபவாச நாட்கள்ல ஆமை வரக்கூடிய அடுத்த சனிக்கிழமை எல்லா வாலியும் வரக்கூடிய எல்லா வாலியுடைய வாழ்க்கையில அந்த போன் என்கிற அடிமை தானே அந்த சிறையிருப்பில் இருந்து கத்தர் விடுதலை செய்ய போகிறார். இந்த உபவாச ஜெபத்தில் இந்த வார்த்தையை கேட்ட உங்கள் மேல இருக்கதான சில சிறையிருப்புகளை கத்தர் இந்த வேலை மாற்ற போகிறார். எல்லாம் கண்களை மூடுவோம், ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் பா, ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையில் அநேக முறை நாங்கள் சிறையிருப்புக்குள்ளாய் போகிறோம் ஆண்டவரே. ஆனாலும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. இந்த நாட்களில் கூட நம்ம ஏதாவது ஒரு சிறையிருப்பில் இருக்கலாம், ஆனாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என்னென்ன, நம்மை விடுவிக்கிற கர்த்தர் இருளின் அதிகாரத்திலிருந்து விடுவிச்சிட்டாரு, பாவ தலையிலிருந்து நம்மை விடுவிச்சிட்டாரு. அதுல விடுவித்து பிதாவாகி தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம உட்படுத்திட்டாரு. இது சாதாரண காரியம். அந்த நம்பிக்கையோடு காணப்படும். நாம் விசுவாசம் முக்கியங்க. தேவன் நம்மை மீட்டெடுத்தவர் நம்மை விட்டு விடுவாரோ? இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு என்று சொல்லி பைபிள் எபிரேயர் நிருபத்தில் 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் அவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, தேவன் ரட்சிப்பு என்பதற்காக இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிரை கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த ரட்சிப்பு எவ்வளவு பெருசுன்னு பாருங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம் வெளியேறப்பட்டவர்கள் தேவனுக்கு முன்பாக. ஹல்லேலூயா. ஒரு மனுஷன், ஒரு பாவி மனம் திரும்புகிற நிமித்தம் பரலோக ராஜ்யமே சந்தோஷப்படுதான். தேவ தூதர்களுக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறதாம். அவ்வளவு பெரிதானது பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு. அதையே நமக்கு கொடுத்துட்டாருங்க. இந்த சிறையிருப்பு ஏமாத்திரம். இந்த சிறையிருப்பு ஒருவேளை அது பலவீனமா இருக்கலாம், பாவமா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம். இந்த சிறையிருப்பு ஏமாத்திரம். குழியிலிருந்து தூக்கி எடுத்தாரு. என்ன அதை செஞ்சவர் உயிரை கொடுத்து அதை செஞ்சிட்டாரு. இனி உயிரை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்ப இருக்கிற இந்த சிறையிருப்புக்கு. ஏன்னா அந்த ரட்சிப்பு தான் அவ்வளவு பெருசு. அதுக்கு தான் உயிரை கொடுத்தாரு அவரு. இப்ப இருக்கிற இந்த விடுதலை, இப்ப தேவைப்படுகிற இந்த விடுதலை, இந்த சிறையிருப்பிலிருந்து விடுதலை, இது சாதாரண காரியம். நம்பிக்கையோடு காணப்படும். தேவனை நோக்கி பார்த்திருப்போம். தேவன் எப்படியாகிலும் என்னுடைய வாழ்க்கையில் என்னை சிறையிருப்பிலிருந்து மீட்டுக் கொள்வார் என்று சொல்லி நம்புவோம். எல்லாரும் சொல்லுவோமா? நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை,
நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. யோபுக்கு எல்லாம் போச்சு பாருங்க, எல்லாம் போனாலும் அவன் நம்பிக்கையோட தான். என் மீட்பரை நான் பார்ப்பேன், என்னுடைய சொந்த கண்ணால பார்ப்பேன், அவர் எனக்கு உதவி செய்கிறத, அவர் இந்த குழியிலிருந்து இந்த சிறையிருப்பிலிருந்து மீட்டெடுக்கிறத நான் பார்ப்பேன் என்று சொல்லி, நான் உயிரோடு இருந்து பார்ப்பேன், நான் செத்த பிறகல்ல. அதான் அவர் சொல்றார், என் சொந்த கண்ணால பார்ப்பேங்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, உங்களது சிறையிருப்பிலிருந்து மீட்டெடுக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். சொல்லாம எல்லாரும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன். சொல்லலாமா நம்பிக்கையோடு? நம்புவேன், நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி அசைந்தாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன். சேர்ந்து நம்பிக்கையோடு, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன். நானும் நம்பிக்கை கொண்டிருந்து உம்மை துதிப்பேன் என்று சொல்லுகிறார் சங்கீதக்காரன். அவர் மேல நம்பிக்கை வைப்போம். எப்படிப்பட்ட சிறையிருப்போம் இருந்தாலும், முடியவே முடியாது அப்படின்னு இருந்தாலும் தேவனால முடியும். சொல்லுங்க விசுவாசத்தோடு, தேவனால முடியும். சொல்லுங்க, தேவனால முடியும். எத்தனை நான் ட்ரை பண்ணிட்டேன், முடியல. இல்லை, தேவனால முடியும். என் வாழ்க்கையில் எத்தனையோ காலங்கள் அதற்காக முயற்சி பண்ணியிருக்க முடியல. ஏன்? தேவனால முடியும். ஆமா, தேவனால முடியும். கர்த்தரால முடியும். முடியாதவைகளை முடிய பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நல்ல பிதாவே ஸ்தோத்திரம். இந்த நாளில் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. யோபின் சிறையிருப்பை மாற்றின கர்த்தர் ஆண்டவர் எங்கள் சிறையிருப்பை மாற்ற வல்லவராக இருக்கிறேன். இந்த நாளில் அநேகருடைய சிறையிருப்பை மாற்றி இருக்கிறேன் நம்புகிறோம். ஆவியான தொடர்ந்து கிரியை செய்யுங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவர். இந்த நாளில் நாங்கள் செபித்திருக்கிறோம். இதற்குரிய பலனை ஒரு நாட்களில் அந்த வாலிபர் கூடுகையில் பார்க்க போகிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சாலவரம் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.